நண்பர்களே, கிருஷ்ணா மனசு வைக்காமல் இருந்தாலும், கிருஷ்ணா சும்மா இருந்திருந்தாலும் 18 நாள் நடந்த குருக்ஷேத்திர யுத்தம் ஒரே ஒரு நாளில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஏன் நம்ப மாட்டீங்க? கிருஷ்ணா யுத்தம் செஞ்சிருந்தா நடக்குமோ என்னமோ, ஆனால் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சபதம் எடுத்திருந்தான். அப்படின்னா ஒரே நாளில் யுத்தம் முடிக்கிறதுக்கு எந்த வீராதி வீரன் இருந்தான்? கிருஷ்ணா இல்லாமல் இருந்தால் அந்த யுத்தத்தை யார் முடிச்சிருப்பாங்க என்ற கேள்வி உங்களுக்குள் சில சிந்தனைகள் போகும், டவுட்டும் இருக்கும். உண்மைதான், அந்த யுத்தத்தை ஒரே ஒரு நாளில் வெல்வதற்கு கிருஷ்ணனை தவிர கடோத்கஜவின் வீரனுக்கு இருந்தது. அப்படின்னா யார் அந்த கடோத்கஜவின் அந்த வீர மகன்? என்ன அவனோட கதை? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை மாதிரி வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மீடியா ரிப்போர்ட்டரை சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்கள். புதிய வீடியோவின் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல்லை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அவன் பேர் பார்பரிகன். அவன் பீமா இடிம்பின் பேரன். கடோத்கஜா மற்றும் மௌரியவின் மகன் அவன். இவன் மட்டும் மனசு வச்சிருந்தா குருக்ஷேத்திர யுத்தம் முடிவதற்கு 18 நாளே தேவையாகாது. ஆனால் அப்படி ஆகிறதுக்கு கிருஷ்ணா விடல. ஏன்னா பார்பரிகன் யுத்தம் செஞ்சிருந்தா கடைசியில் பாண்டவர்களே உயிரோடு இருக்க மாட்டாங்க. அது எப்படி? அவன் பீமனின் பேரனாக இருக்கும்போது கௌரவர்களை தானே கொல்லணும். அப்படி தானே நீங்கள் யோசிப்பீங்க. அங்கே தான் இருக்கிறதே சுவாரஸ்யம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் கிருஷ்ணா அவனோட தலையையே தரும்படி கேட்டிருந்தான். அந்த வீரனும் தன்னோட விருப்பத்தோட தற்கொலையை செஞ்சுக்கிட்டான். நண்பர்களே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கட்டும், இந்த உலகத்தில் காரியகர்த்தனோட சம்பந்தம் இல்லாமல் எதுவும் நடப்பதும் இல்லை. அவனோட விஷயத்திலும் அதே தான் நடந்தது. இந்த பார்பரிகன் போன ஜென்மத்தில் யக்ஷனாக இருந்தானா. சில காரணத்தால் அவன் ராட்சச குலத்தில் பிறக்க வேண்டியதாக வந்தது. அதிலும் கடோத்கஜவின் மகனாக பிறந்ததால் அபூர்வமான சக்திசாலியாக இருந்தான். அதுக்கு கூடவே தேவதைகளாலும் இவனுக்கு வரம் கொடுத்திருந்தாங்க. என்னன்னா 3 சக்திசாலியான அம்பு. அந்த சக்திசாலியான அம்புகளால் இந்த உலகத்தையே ஒரே நிமிடத்தில் அழைத்து விடும் அளவிற்கு சக்திசாலியாக இருந்த அன்பை பெற்றிருந்தான். குருக்ஷேத்திர யுத்தம் சமயத்தில் பார்பரிகன் ஸ்ரீ கிருஷ்ணனின் கண்ணுக்கு தென்படுகிறான். அப்போ அவனை அருகில் அழைத்து அவனோட சக்தியை பரிசோதனை செய்கிறான். அப்போ கிருஷ்ணா கூட அவங்க பக்கம் இருந்தாலும் பார்பரிகனோட பலத்துக்கு முன்னாடி அவன் பலம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிய வருது. ஒருவேளை அவன் பாண்டவர்கள் பக்கம் நின்றா நல்லது என்று யோசிக்கிறார் கிருஷ்ணன். ஆனால் பார்பரிகன் சொன்ன கதையை கேட்டதும் கிருஷ்ணனோட தலையில் வேற மாதிரியே யோசிக்க ஆரம்பிக்குது. இந்த பார்பரிகன் தன்னோட முன்னோர்களுக்கு ஒரு சத்தியம் செஞ்சிருந்தான். அது என்னன்னா, எந்த யுத்தத்திலும் அப்புறம் எந்த சந்தர்ப்பத்திலும் அவனோட பலம் சக்தி பலவீனமானவங்களுக்கும் பலம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், அதிகம் பலம் கொண்டவர்களுக்கு இருக்காது என்று சொல்லியிருந்தான். ஆனால் இங்கே 7 அக்ஷோனி சேனை இருந்த பாண்டவர்களுக்கும் எதிராக நின்று இருந்த 11 அக்ஷோனி சேனையோட கௌரவர்களோட யுத்தம் செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆனால் கிருஷ்ணன் பாண்டவர்கள் பக்கம் இருப்பதை கேட்டதும் பார்பரிகன் ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்கிறான். அது மட்டும் அல்ல, நீ இருக்கும்போது பாண்டவர்கள் தானே பலம் கொண்டவர்கள் கிருஷ்ணா, என்னோட பலம் எப்போவுமே கௌரவர்கள் பக்கம்தான் என்று சொல்லுகிறான். வார்த்தையில் இருந்த முடிவையே கிருஷ்ணனை யோசிக்க வைத்தது. இதனால் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த பிரச்சனைக்கான முடிவை அங்கேயே எடுக்க வேண்டியதாக வந்தது. பார்பரிகன் உயிரோடு இருந்ததால் தானே யுத்தத்தில் பங்கேற்க முடியும். அப்படின்னு அவனை கொல்லவும் முடியாது. பார்பரிகனிடம் இருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்கிறான். அவனோட தலையை வெற்றி தருமருவாக. அந்த வாலிப பையனும் இதே சந்தோஷமாக அவனோட தலையை வெட்டி
கிருஷ்ணனுக்கு தர வேண்டியதாக வந்தது. ஆனால் அவனோட கடைசி ஆசை குருக்ஷேத்திர யுத்தம் பார்க்கணும் என்று இருந்தது. இதனால் யுத்தம் நடந்த அனைத்து நாட்களுமே அவனோட தலை உயிரோட இருந்தது. அவனோட கண்கள் யுத்தத்தை பார்த்து மகிழ்ந்தது என்று கூறுவார்கள். அதுக்கப்புறம் அவனோட தலையே அந்த முராரியே ரூபமதி நதியில் போட்டு மூலமாக இறுதி சடங்கை முடித்தான். இந்த கதை வேத வியாசரின் மகாபாரதத்தில் கிடையாது. இது ஒன்று மற்றும் அல்ல. இதை மாதிரி எவ்வளவோ துணை கதைகள் நம்மளுக்கு ஜனபத மகாபாரதத்தில் கிடைக்கிறது. இது மட்டும் அல்ல, இந்த பாரபரிகனை இருந்ததுக்கு சாட்சியாக ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள சிக்கிரா மாவட்டத்தில் காட்டு என்ற கிராமத்தில் இன்றும் கோயில் கட்டி அந்த மக்கள் வழிபட்டு வராங்க. இந்த பாரபரிகனை அந்த மக்கள் காட்டு ஷியாம் என்ற பெயரில் வழிபடுறாங்க. ராஜஸ்தான், ஹரியானா மற்றும் அல்ல, நேபாளத்திலையும் இவனை வழிபடுறாங்க. அங்கிருந்த அரசன் இளம்பரா என்றவனோட பாரபரிகன் நண்பனாக இருந்தனாம். இதனால தான் அங்கே அந்த மக்கள் ஆகாய்த்து பைரவா என்ற பெயரில் வழிபட்டு வராங்க. இந்த பாரபரிகனின் சின்ன கதைபாத்திரமாக இருப்பதால் என்னமோ வேத வியாசரின் மகாபாரதத்தில் கிடையாது. ஆனால் மக்களின் மனதில் மட்டும் இவன் அழியாமல் இருந்து வருகிறான். இவனுக்கு கோயில் கட்டி மக்கள் பூஜை செய்து இன்றும் வருகிறாங்க. அதாவது பாரபரிகன் என்றால் இங்கிலீஷோ அப்புறம் ஆப்பிரிக்கா மொழி இருக்கலாம் என்று நினைக்காதீங்க. பாரபரிகன் என்ற வார்த்தைக்கு சம்ஸ்கிருத மொழி பர்பரிய கிருத்திய செய்பவன், அப்படின்னா கொடூரமானவன், அரக்கன், காட்டு மிராண்டி, இதை மாதிரியான வார்த்தைகளுக்கு இது பொருள். இவன் ஸ்ரீ கிருஷ்ணவின் பெரிய பக்தனாக இருந்தான். ஆனால் அவன் செஞ்சு கொடுத்திருந்த சத்தியத்துக்கு அடிமையாக இருந்ததால் கிருஷ்ணா தர்மத்தை நிலைநாட்டும் வேலையை எடுத்திருந்ததால் அவனோட வேலையை முடிக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் பாரபரிகனின் மரணம் விதிவசமாக நடந்தது. இது நண்பர்களே மகாபாரதத்தின் வித்தியாசமான பாத்திரத்தில் ஒன்றான பாரபரிகனின் செய்தி. இதை மாதிரி விஷயத்தை பார்க்கணுன்னா உங்களுக்கு மீடியா ரிப்போர்ட்டரை சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்கள், கூடவே பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். மற்றொரு செய்தியில் மீண்டும் உங்களை சந்திக்கிற. ஜெய்ஹிந்த், ஜெய் தமிழகம்.